ஜெனரேட்டரான மோட்டார். வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் விளையாட்டாக பயன்படுத்தும் மோட்டாரை மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஜெனரேட்டராக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: விளையாட்டு மோட்டார், 2 சீடிகள், மரத்தாலான 2 கட்டைகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஸ்டாண்ட், நீண்ட வளைவான ஸ்ட்ரா, தையல் இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய பாபின், LED விளக்கு, சிறிதளவு ஒயர், ஸ்க்ரூ மற்றும் வளைவான தகடு. முதல்ல மரத்தாலான L வடிவில் ஒரு ஸ்டாண்டை உருவாக்கிக்கிட்டு அதுல ஸ்க்ரூவையும் இணைத்து சீடியை பொருத்தும் வகையில இது போல உருவாக்கிக்கணும். பின்பு 2 பழைய சீடிகளை இடையில் ரப்பர் கொண்டு பசையால் இது போல ஒட்டி சக்கரம் போல உருவாக்கிக்கணும். சீடியினுடைய ஒரு புறத்துல துளையிட்டு அதுல நீளமான ஸ்க்ரூவினை இது போல பொருத்திக்கணும். இப்போ அந்த ஸ்டாண்டின் தையல் மிஷின் பாபினை வாசராக செயல்படும் விதம் மாட்டிவிட்டு பின்பு நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்துள்ள சக்கர வடிவில் சுழலக்கூடிய அந்த சீடியினை மாட்டி பிறகு போல்ட்டை கொண்டு இறுக்கமா பொருத்திடணும். இப்போ சீடியில நாம ஏற்கனவே பொருத்தி உள்ள கம்பியை பிடித்து சுழற்றினா சீடி நன்றாக சுழல்வதை நாம காணலாம். இப்போ நாம 9 வோல்ட் விளையாட்டு மோட்டாரை முன்பகுதியில சிறிய சக்கரம் இருக்கும் வகையில சீடிக்கு இணையா நாம மரக்கட்டையில் தகட்டினை கொண்டு இறுக்கமா இணைத்திடணும். இப்போ ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து அதனை சீடி சக்கரத்தில் மாட்டி அதனுடைய மற்றொரு முனைய மோட்டாரினுடைய முனையில் பொருத்தப்பட்டுள்ள சக்கரத்துடன் சரியா இணைத்திடணும். நாம சீடியில பொருத்தப்பட்டுள்ள அந்த கம்பியை பிடித்து சீடியை சுழற்றும் போது அந்த மோட்டாருடன் இணைந்துள்ள சிறிய சக்கரமும் சுழல்வதை பார்க்கலாம். இப்போ LED விளக்கின் 2 முனைகளில் பொருத்தப்பட்டுள்ள ஒயர்களின் 2 முனைய விளையாட்டு மோட்டாருடைய 2 இணைப்புகளிலும் சரியா நாம இணைச்சிடணும். இப்போ நாம சக்கரத்தை கைப்பிடியை பிடித்து வேகமா சுழற்றும் பொழுது விளையாட்டு மோட்டார் ஜெனரேட்டரா மாறி அதன் வழியே மின்னோட்டம் தூண்டப்பட்டு LED விளக்கு நன்கு விட்டு விட்டு எரிவதை பார்க்கலாம். இப்போ நீண்ட வளைவான ஸ்ட்ராவின் வழியாக ஒயர் அமைப்பை மோட்டாருடன் இணைத்தவுடன் அந்த வளைந்த ஸ்ட்ராவினை சரியாக ஸ்டாண்டின் மீது தெருவிளக்கு போன்று பொருத்திடலாம். நாம கம்பியை பிடிச்சு சீடி சக்கரத்தை சுழற்றும் போது மோட்டாரில் மின்சாரம் உற்பத்தியாகி LED விளக்கு தெருவிளக்கு போல பிரகாசமா எரிவதை பார்க்கலாம். இந்த செயல்பாட்டில் விளையாட்டு மோட்டாரானது இங்கு ஜெனரேட்டரா மாறி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை பார்க்கலாம். அடிப்படை தத்துவம்: ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதி. ஒரு சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அச்சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இந்த மின்னியக்கு விசை தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எனப்படும். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினால் உருவாகும் மின்னோட்டத்தினால் LED விளக்கு எரிகிறது.